கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வாக்குத்தத்தத்தின்படி அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:14-15. The Lord says, I will rescue those who loves me. I will protect those who trust in my name. When they call on me, I will answer. I will be with them in trouble. I will rescue and honor them. ஆண்டவர் சொல்றாரு, என் மேல வாஞ்சா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். என்னை நோக்கி அவன் கூப்பிடும் போதெல்லாம் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாள்ல அவனோடு கூட நான் இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த வாக்கு தத்துவத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு நம்ம கடந்து போகிற சூழ்நிலை எப்படி இருக்கும்னு நம்ம தெரியாது. நமக்கு இன்னைக்கு காலையிலேயே நான் ஆண்டவர்கிட்ட என்னுடைய அதிகாலை ஜெபத்துல இந்த வசனத்தை தான் வைத்து நான் ஜெபித்து இருக்கிறேன். எனக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள்ல நான் விடுவிக்கப்பட வேண்டி இருக்கிறது. நாங்க குடும்பமா விடுவிக்கப்பட வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்கிறது. எனவே ஆண்டவரை இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்ய உம்மால மட்டும்தான் முடியும். நாங்க டோட்டலா உங்களை மட்டும்தான் சார்ந்திருக்கிறோம். உண்மையே நாங்க சார்ந்திருக்கிறோம். வேற யாரையும் நாங்க சார்ந்திருக்கல. எந்த மனிதர்களையும் நாங்க நம்பல. உங்களை மட்டும்தான் நாங்க பார்க்கிறோம். எங்க போக்கஸ் உங்க மேல மட்டும்தான் இருக்குது. ஆண்டவரே, நாங்க எங்க ஜீசஸை மட்டும்தான் பாக்குறோம். எங்க இயேசுவை மட்டும்தான் பாக்குறோம். ஏன்னா அவர் தான் எங்களை ரட்சிக்க முடியும். அவர் தான் எங்களை ஆபத்து நேரத்துல எங்களை தூக்கி விட முடியும் என்று எங்க நம்பிக்கை எல்லாம் உங்க மேலதான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நானும் காலையில இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துதான் நான் ஜெபித்திருக்கிறேன். எனவே இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் என்றால் இந்த வார்த்தையின்படி நம்மை விடுவிக்கத்தான். எனவே இன்னைக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை உறுதியா பிடித்து கொள்ளுவோம். நம்ம அவர் மேல வாஞ்சியா இருந்தா அவர் நம்மளை நிச்சயமா விடுவிப்பேன்னு சொல்லிட்டார். அவர் நாமத்தை அறிந்திருந்தோமானா நம்ம அறிந்திருந்தோமானா நிச்சயமா நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. எனவே இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம். இன்னைக்கு என்ன சூழ்நிலை உங்களுக்கு, எந்த காரியத்துல, அதாவது நம்ம வேதத்துல பாக்குறோம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் அது அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, அது சிங்கக்கெபியா இருந்தாலும் சரி, அது பகைவர்கள் சூழ பாளையம் இறங்கி அவர்களுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம ஆபத்து நேரத்துல நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எப்படி விடுவித்திருக்கிறார் என்று நம்ம வேதத்துல வாசித்திருக்கிறோம். எனவே இதெல்லாம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற திரளான இத்தனை சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னைக்கும் நம்மளை பாரப்படுத்துகிற, நம்மளை பாவத்துக்கு உட்படுத்துகிற காரியங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு அவங்க எல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துறாங்க. இங்க பார், உன்னைய மாதிரி சூழ்நிலையில தான் நாங்களும் கடந்து வந்தோம். இன்னைக்கு நாங்க எங்க ஆபத்து நேரத்துல எல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டோம். எனவே எங்களை அவர் கடந்து வந்து தப்புவித்தார். எங்களை என்னென்ன சூழ்நிலையெல்லாம் விடுவித்தார். நாங்க உங்களுக்கு காட்டும்படியாகத்தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற, பின்வரும் சந்ததிக்கு அறிவிக்கும்படியாக தான் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறோம். எனவே பார், அவைகளையெல்லாம் பார்த்து உன் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி அவன் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடிரு. இன்னைக்கு ஓடிருன்னு அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த வார்த்தைகள்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம எல்லாத்தையும் எனக்கு தான் ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார்னு எந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொந்தமாக்குறோமோ அதெல்லாம் நமக்கு அப்படியே 100-60 பலனை கொடுக்கும். எனவே இன்னைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாருன்னா அந்த வார்த்தை என்ன காரியத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியத்தை இந்த பூமியில செய்து முடிச்சுட்டு தான் அவர்கிட்ட போகும். எனவே இன்னைக்கு இந்த வார்த்தை அவர் நமக்கு தந்திருக்கிறாருன்னா இந்த வார்த்தையை இன்னைக்கு ஃபுல்லா அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்காக நீங்க தரக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரே நான்
விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் கடந்து போகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் 24 மணி நேரம் இடைவிடாம நான் உங்களையே கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ஆண்டவரே. எனக்கு நீங்க கடந்து வந்து நன்மை செய்து என்னை இந்த சூழ்நிலைகள் எல்லாம் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள்ல என்னை நீங்க தூக்கி விடுற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன்னு அவரையே நம்ம கூப்பிட்டு கொண்டு இருக்கும்போது நிச்சயமா அவர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாள் முழுவதும் நம்மளை வெற்றியின் பாதையில நடத்துவார். நமக்கு தோல்வி கிடையாது. நம்ம தோக்க பிறந்தவங்க இல்ல, தோற்று போக பிறந்தவர்கள் இல்ல, நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். நமக்கு தான் ஜெயத்திலிருந்து ஜெயம் நமக்கு தான். நம்ம தோற்று போகிறவர்கள் அல்ல. எனவே நம்ம அந்த ஜெயத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சுதந்திரிப்போம். ஆண்டவர் நம்ம கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் விலக்கி விடுவிக்க நம்ம கூடயே இருக்கிறேன். அப்பனோடு இருந்து அவனை தப்பு வைத்து கனப்படுத்துவேன்னு சொல்லிட்டாருங்க. இந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளுவோம். நம்ம இன்னைக்கும் இந்த சூழ்நிலைகள்ல நிச்சயமா ஜெயம் எடுக்கலாம். நிச்சயமா நிச்சயமா நம்ம இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது நான் கூப்பிட்டனே ஆண்டவரே, இந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபித்தனே ஆண்டவரே, இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு செய்ய நீர் உண்மை உள்ளவராய் இருந்தீரே ஆண்டவரே, நம்ம இன்னைக்கு அவருக்கு நன்றி செலுத்தலாம். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க உங்களையே நம்பி இருக்கிறோம், உங்களையே சார்ந்திருக்கிறோம். எங்களுக்கு வேற எந்த நம்பிக்கையும் இல்லை. எந்த மனித உதவிகள்லாம் அற்று போன சூழ்நிலையில நாங்க யாரை நம்பி நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் பிழைத்திருக்கிறதும் உங்களால மட்டும்தான். எனவே ஆகும் என்று சொல்வதற்கு எங்களிடத்துல ஒன்றும் இல்லை. நடக்கிற நடைகள் எதுவும் எங்களால ஆகிறதல்ல. உங்க கிருபை இல்லாம எங்களால ஒரு சுண்டு வரல கூட அசைக்க முடியாது என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவரே, நாங்க எங்களை டோட்டலா உங்க பாதத்துல சரண்டர் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மாலன்றி எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எனவே நாங்க உங்க மேலதான் வாஞ்சியா இருக்கிறோம், உங்க மேலதான் பிரியமா இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை தான் நாங்க அன்பு செய்கிறோம். மனதார முழு மனதோடு நாங்கள் அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்க உமக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க இங்க ஆபத்துல எங்களுக்கு துணை செய்வீங்கன்னு இல்ல, உமக்கு தெரியும். எங்களுடைய உள்ள உமக்கு தெரியும். இந்த நாள் முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்க உங்களையே கனப்படுத்தி, உங்களையே பிரியப்படுத்தி, உங்களையே சார்ந்து வாழுவோன்னு ஆண்டவரே. நாங்க உங்களோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே நாங்க விசுவாசிப்போம் ஆண்டவரே. முழுமையா முழு மனதோடு நீங்க தான் எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தப்புவிக்கவும் எங்களை ரட்சிக்கவும் முடியும் என்று நாங்க உங்களை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிறோம். நாங்க உங்களிடத்துல மட்டுமே வாஞ்சையா இருக்கிறோம். நாங்க உங்களை மட்டுமே நாங்க நேசித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. 24 மணி நேரம் உங்க பிரசன்னத்தை நாங்க காத்து கொள்ளுவோம் ஆண்டவரே. உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த உறவுல ஒரு சின்ன விரிசல் கூட இன்னைக்கு வந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த உறவு மட்டும் இன்னைக்கு நல்லா ஆண்டவரே அது மென்மேலும் வளரட்டும் ஆண்டவரே. அதுக்கு நான் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் ஸ்டெப் எடுப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு நான் உங்க கூடவே இருப்பேன் ஆண்டவரே. இன்னைக்கு பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் நான் எதிர்த்து நிற்பேன். எனக்கு அதுக்கு கிருபையை தாங்க. இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபை அளவில்லாமல் வெளிப்படுத்துங்க. என்ன சூழ்நிலையில அவர்கள் சிக்கி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் இருந்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆண்டவரே நீங்க காத்து தப்ப பண்ணி கடந்து வந்து விடுவித்து அவர்களை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர்களை களத்துல வைங்க. அவங்கள தப்புவித்து அவங்கள கனப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களோடு இருக்கிறத அனுகூலமான அடையாளங்களால உறுதிப்படுத்துங்கப்பா. நாங்க உங்க பிள்ளைங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அது ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடியால் நாங்கள் அதை அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களையும் எங்களுடைய ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமை எங்க ஒவ்வொருவரையும் மூடுவதாக, இந்த வார்த்தை எங்களை விடுவிப்பதாக. நீர் அனுப்பின இந்த வார்த்தை என்ன நோக்கத்துக்காக அனுப்புனீங்களோ அதை இன்னைக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோடு உள்ள ஒவ்வொருவருக்கும் செய்து முடிக்கட்டும் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்குள்ளேயே மறைந்து கொள்ளுகிறோம், உம்முடைய இரத்தத்துக்குள்ளேயே மறைந்து கொள்ளுகிறோம், உம்முடைய நாமத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுகிறோம். அதுவே எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் ஆண்டவரே, மோசமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீங்க எங்களை பாதுகாக்க உண்மை உள்ளவர். எனவே எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை தப்புவிக்க பண்ணுங்க ஆண்டவரே. தப்புவிங்க ஆண்டவரே.
உம்முடைய திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை முடியும். நீங்க மட்டும்தான் எங்களை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் மட்டும்தான் எங்களை எல்லா சூழ்நிலைக்கும் தப்புவிக்க முடியும். எனவே ஆண்டவரே, எங்களை ஆவிய ஆத்மாவை சரீரத்தை, என் குடும்பத்தினருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரை எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்துக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்வீராக. எல்லா வாதைகளுக்கும் எல்லா விக்கனங்களுக்கும் ஆண்டவரை, விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள நாங்கள் ஓடி வந்து மறைந்து கொள்ளுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. போக்குகள் வரவுகளுக்கு கிருபைகள் உண்டாயிருக்கட்டும். வீட்டிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, எந்த வாதையும் தாக்காத நிலை கால்கள் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் வீடு முழுவதும், எங்களுடைய ஆவியாத்ம சரம் முழுவதும் ரத்தத்துக்குள்ளாய் வேலை அடைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஜெயம் 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 என்று எங்கள் எல்லைகளில் எல்லாம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லைகளுக்கு தாழ்பால்களை போடுங்க ஆண்டவரே. எங்க எல்லைகள்ல தேவ தூத சேனையை நிறுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்காக இன்னைக்கு இறங்கி வாங்க ஆண்டவரே. எங்க யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபாவா, யெகோவா சாபோத்தா ஆண்டவரே, இறங்கி வாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கூட நீங்க இருக்கிறதுக்குனால எங்களுடைய எல்லைகளில் எல்லாம் ஆண்டவரே யெகோவா நிசி ஜெயக்கொடி பறக்கட்டும் ஆண்டவரே. எனவே எந்த வாதையோ எந்த துன்பமோ எந்த பொல்லாப்போ ஆண்டவரே அந்த எல்லைக்குள்ளே கடந்து வர முடியாதபடி அந்த ஜெயக்கொடி யெகோவா நிசி என்கிற ஜெயக்கொடியை பார்த்த உடனே எல்லாம் ஓடவும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே எல்லாம் தலை தெறித்து ஓடவும் நீர் செய்வீராக அப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை மட்டும் இல்ல, அவ்வளவு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொரு நீதிமான்களோட குடும்பங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படி உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தான் எங்களுக்கு பாதுகாவ ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல உங்க பிரசன்னத்தை நாங்க ஒரு போதும் விட்டு விலகிடாதபடி 24 மணி நேரம் உங்க பிரசன்னத்துக்குள்ளே எங்களை ஆண்டவரே வைத்து நடத்துங்க அப்பா. அப்பா, உங்க பிரசன்னத்தில் நாங்க ஆண்டவரே கழித்து நாங்க மகிழ்ந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அவைகளே இளைப்பாரி கொண்டிருக்க உதவி செய்யுங்க. ஏன்னா உங்க பிரசன்னம் எங்க கூட இருந்தாதான் இன்னைக்கு எங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். உங்க பிரசன்னம் எங்க கூடயே இருக்கட்டும், இளைப்பாறுதலை தரட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வர என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இரத்தத்துக்குள்ளாய் வேலை அடைக்கிறோம். அவர்களுடைய ஆவியாத்ம சரத்தையும் இரத்தத்துக்குள்ளாய் வேலை அடைத்து உங்களுடைய திருக்கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கடந்து போகிற சூழ்நிலைகளுக்கும் உங்க கிருபைகள் பெருகி எங்களை நீங்க இந்த நாள்ல தூக்கி விட்டு தப்புவித்து கனப்படுத்துங்க ஆண்டவரே. அதை நாங்க பார்க்க விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.